அஞ்சா அங்கே உட்காந்து எப்படின்னா எடுக்க முடியல அப்படி இருந்தாலும் கற்பக விருட்சம் போன்ற அற்புதமாகிய இப்பேற்பட்ட சபையில் வந்திருக்கக்கூடிய பெண்மாது யார் என்று தெரிகிறதா? யார் என்று விளக்கமாக சொன்னால் விளக்கமாக சொன்னால் தெரியுமா? துருபதேத்தை ஆளக்கூடியவர் யார்? துருபதேத்தை ஆளக்கூடியவர் பாஞ்சால மன்னர். பாஞ்சால மன்னருக்கு குழந்தை சுவாமிக்கு இல்லாதிருந்ததால் குழந்தை வாக்கு இல்லாமல் இருந்ததாம் வேள்வியை செய்து அந்த வேள்வியில் உதித்ததால் என் பெயர் நாட்டை குறித்து பாஞ்சாலி என்று பெயர். பாஞ்சாலி என்று பெயர். மன்னரின் பெயரை குறித்து திரௌபதை. திரௌபதை யாகத்திலே உதித்ததால் யாகசேனா. யாகத்தில் பிறந்ததினால் ஏகசேனா என்று ஒரு பெயர். அக்னியில் உதித்ததால் அக்னி சொருபி. ஓ, அக்னி உதித்தால் அக்னி சொருபி என்ற பெயர். அப்படி இருந்தாலும் நான் யாரை திருமணம் செய்ய தெரியுமா? யாரை?
வருகின்றேன். பஞ்ச பாண்டவர் 5 ராஜாக்களை நீங்கள் மனம் முடித்திருக்கிறீர்கள். கொடும் பாவியாக விளங்கக்கூடிய யாருமா? துரியோதனன். துரியோதனன். அதாவது எங்களை லகுவாக உங்களை என்ன செய்தார்? வர வைத்து அத்தினாபுரம் வர வைத்து உங்களை லகுவாக வரவழைத்து சூதம் எனும் சொக்கட்ட நாடி சூதமாடி நாடு நகரம் நகரம் கஜ துராவதி அனைத்தும் பறித்துக் கொண்டான். நாடு நகரம் உப்பச்சடி வரவோடு அத்தனையும் அபகரித்துக் கொண்டார். பறித்ததும் அல்லாமல் ஒரு பெண் என்றால் வேய்க்கும் மனம் இறங்கும் என்பார். ஆமா, பெரிய சொல்லுவாங்க பழமொழி. ஆமா, என்னை பானவங்கள் செய்தாரப்பா. பெண் என்று பாராமல் உங்கள் அதாவது வச்சிரத்தை கலந்து மானபங்கம் செய்தார். மானபங்கம் செய்து பல பேர் அறிய அபிமானப்படுத்திவிட்டான். அந்த அத்தியாபுரத்திலே உங்கள் புரியும். அதனால் தான் எனக்கு இந்த நிலைமை அப்பா. ஓ, அதனால் தான் இப்படி இருக்கீங்க. இப்படி விரித்த குந்தல் துரோபதியாக வருகின்றேன். சரி சரி அம்மா. அப்படி இருந்தாலும் எப்படி இருக்கு?